நீங்கள் பார்க்குற இந்த புளிய மரம் யாரும் கொளுத்தியோ பற்ற வச்சோ எரியல, தானாகவே எரியுது. இதுக்கு பேர் தான் ஸ்பொட்டானியஸ் கம்பஷன் சொல்லுவாங்க. வெளியிலேருந்து தீ பற்ற வைக்காமல் தானாகவே ஒரு மரம் எரியுதுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேர் ஸ்பொட்டானியஸ் கம்பஷன். இந்த மரம் எரியுதுன்னு கால் பண்ணாங்க. நாங்கள் வந்து மரத்தை ஃபுல்லாக அணைச்சிட்டு இருக்கும்போதே மரம் 3 சைடு பொழந்து கீழே விழுந்துருக்கு. அந்த மரத்தில் மலை தேனி தேன் கூடு கட்டியிருக்கும் போல் தேனி பறக்க ஆரம்பிச்சிச்சு. தேனி பறக்கிறத கூட பொருட்படுத்தாமல் அந்த ஊர் மக்கள் புளியங்காயையும் புளியம்பழத்தையும் பறிக்கிறதுல ஆர்வமாக இருந்தாங்க. எங்களுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, எங்கடா மலை தேனி வந்து பொதுமக்களை கடிச்சிட போதுன்ட்டு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்த மலை தேனியும் யாரையும் கடிக்கும். மலை தேனி விழுந்த இடத்துல தேன் இருக்குமான்ட்டு மாடியில் ஏறி பார்த்தப்போ நிறைய தேன் பூச்சி பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல அதிகமாக தேன் பூச்சி இருக்க இடத்துல நல்லா கிட்ட போய் பார்க்கும்போது அடை இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா கொஞ்சம் பூச்சி மட்டும் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அடையை காணோம். மரம் விழுந்த கொஞ்ச நேரத்தில் அடையை அவங்க டீமோட அலேக்கா இந்த பையன் தூக்கிட்டு போயிட்டான். அவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பான் போல். ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து தேனை வலிச்சு தின்னானுங்க. நாங்களும் அவங்க இருக்க இடத்துக்கு ஏறி போய் கொஞ்சோண்டு தேன் கிடைக்குமான்னு பார்த்தோம். எல்லாம் ஓடிட்டானுங்க. ஒருத்தவன் மட்டும் யார் எந்த பக்கம் ஓடினாலும் அவங்களெல்லாம் கண்டுக்காமல் தேன் சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தோம்.